அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாருக்கும் வணக்கம். ஏஜென்சிலேருந்து ஓகே, இது போதும். இந்த வீடியோ நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிரச்சனைகள் தற்போது நிறைவடைந்தது. அவங்க வந்து வேறு வீட்டுக்கு மாற்றப்பட்டிருக்கிறாங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச கஃபீல்ட வீட்டுக்கு அவங்கள திருப்பி அனுப்பப்பட்டிருக்குது. உள்ளே வச்சு அடித்து வச்சு கொடுமைப்படுத்தி அடித்தாங்க பிரச்சனை அப்படின்னு நிறைய வீடியோக்கள் பதிவாகி இருக்குது. அந்த சகோதரிக்கு நம்ம வீடியோ எடுத்துக்கொள்ள டைம் இல்லையோ தெரியலை. அவங்க தற்போதைக்கு பிரச்சனை இல்லை, நல்ல ஒரு இடத்துக்கு மாற்றப்பட்டிருக்கிறாங்க. தயவு செய்து ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா முதலாவது வீட்டை விட்டு பாயிற எண்ணத்தை விடுங்க. ஏன்னா நீங்கள் பாஞ்சு போகிற சிச்சுவேஷன் இருந்தால், நான் நேரத்தோடையே சொல்லியிருக்கேன் நிறைய தடவை, சிச்சுவேஷன் அந்த மாதிரி இருந்தால், தலைக்கு மேலே வெள்ளம் போகிற அளவில் இருந்தால் அணை கட்டியும் சரி வராது, ஆடையை போட்டும் சரி வராது, எடுத்து பிடிக்க வேண்டியதான் ஓட்டது. அந்த மாதிரி தான் சிச்சுவேஷன். அப்படி இருக்கக்கூடிய சூழலாக இருந்தால் நீங்கள் போங்க. ஆனாலும் போனாலும் ஒன்று தூதரகம் அல்ல பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன் அல்லது உங்களோட ஏஜென்ட், அதுக்கு தான் நீங்கள் போகணும். ஒன்று. அப்படி இல்லையா, பாய தேவையில்லை, பேசி கதைச்சி எப்படியாவது ஒன்று ஒரு சிச்சுவேஷன். சோஷியல் மீடியாவில் வீடியோ ஒன்று போட்டால் சரி. இப்போ சாதாரணமாக இவங்க வீடியோ போட்டாங்க, ஆனால் வீடியோ போடுறதுக்கு முதலே அவங்களோட பிரச்சனையை பற்றி நான் இருபக்கம் ஏஜென்சியோடையும் இவங்களை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் எம்பசிக்கும் சப்மிட் பண்ணி இது சம்மந்தமான பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டே இருந்தேன். ஆனால் இவங்க சோஷியல் மீடியாவில் போட்டது எனக்கே தெரியாது, டிக்டாக்ல போட்டது. அதுக்கப்புறமா தான் எனக்கு வீடியோஸ்கள் ஷேர் ஆகும்போது தான் இது என்னடாது இவங்களுடைய வீடியோ ஷேர் ஆகுது அப்படின்னு அதுக்கு பிறகு பார்த்தா அவங்க வீடியோ டிக்டாக்லேயும் போட்டிருக்கிறாங்க. வீடியோ நிறைய பேர் ஷேர் பண்ணியிருந்தீங்க, ரொம்ப நன்றி. அவங்களுடைய பிரச்சனைக்கு உடனடியாக பேசி கதைச்சி தீர்வு கண்டு ஏஜென்ட்டோட பேசி அவங்களுக்கு தேவையான ஒரு கஃபி லோனோட பார்த்து பேசிட்டு போயிட்டாங்க. அடுத்தது அவங்க ஒன்றும் புதுசாக வந்த சகோதரி இல்லை, அவங்களுக்கு கிட்டத்தட்ட 15 வருடமாக இங்கே இருக்கக்கூடிய ஒருத்தர், அதே மாதிரி அவங்களுடைய ஹஸ்பண்ட்லேருந்து உறவுகள்லேருந்து எல்லோரும் இங்கே இருக்கிறாங்க. அதால் பிரச்சனை ஒன்றும் இல்லை. வந்து பேசி கதைச்சி எல்லாம் முடிச்சுட்டு அவங்க வந்து புதிய வீட்டுக்கு இப்போ போயிருக்கிறாங்க. சம்டைம் ஏதாவது அந்த இடத்துல பிரச்சனை வந்தாலும் ஏஜென்ட் வந்து தலையிடுவாங்க. ஏஜென்ட்டும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏஜென்ட் முடிஞ்ச அளவில் பேச்சுவார்த்தை நடத்தி தலையிட்டுருக்கிறாங்க. சில நேரங்களில் தொடர்ந்தும் சொல்கிறது தான், சில இடங்கள் வந்து போன உடனே நம்மளுக்கு சிகப்பு கம்பளம் விரித்து வர வைக்க மாட்டாங்க. போனால் எப்படியுமே ஒரு வீட்டில் 1 மாதம் 2 மாதம் 6 மாதம் 1 வருடம் ஹத்தாமா இல்லை, டிரைவர் இல்லை அப்படின்னும் போது அந்த வீட்டுடைய நிலைமை குப்பை காடாக தான் இருக்கும். அந்த வீட்டை சரி பண்ணி எடுக்கும் வரைக்கும் நம்மளுக்கு இடுப்பு எலும்பில் ஒவ்வொரு நாளும் எண்ணெய் தடவிட்டு தான் தூங்க வரும். அந்த அளவுக்கு வேலை இருக்கும். கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்க. ஏன்னா அவசரப்பட்டு நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகள் சில நேரங்களில் நல்ல இடங்களை கூட, மிகவும் அருமையான ஒரு இடம் இந்த இடத்த மிஸ் பண்ணிட்டு போயிட்டானுங்களே அப்படின்னு எனக்கே நான் வேலை செய்கிற வீட்டில் தோணுச்சு. வந்த புதுசில் இல்லை, அதுக்கப்புறமா இப்போயும் தோணுது, இந்த வீட்டை விட்டுட்டு போயிட்டானுங்களே அப்படின்னு. அந்த மாதிரி உங்களுக்கும் தோணலாம். நல்ல வேலை அவசரப்பட்டு நம்ம முடிவெடுத்து போகாமல் விட்டோம், அந்த நேரத்தில் போயிருந்தோன்னா அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம், இந்த நல்ல வீட்டை விட்டுருப்போமே அப்படின்னு உங்களுக்கு பிறகு தோணும். அதால் வந்த புதுசில் எதையுமே நிர்ணயிக்காமல் கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள். அவங்க போட்ட வீடியோக்கள் நான் கடைசியில் போட்டிருக்கிறேன், இந்த வீடியோக்கள்லாம் பாருங்கள். இந்த வீடியோக்கள் வந்து அந்த வீடியோக்கு உரியவங்க வந்து பாதுகாப்பாக இன்னொரு வீட்டுக்கு போயிட்டாங்க, சேஃபாக இருக்கிறாங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. தலையீட்டில் எல்லா விஷயமும் முடிச்சாச்சு. ரொம்ப நன்றி வீடியோக்களை ஷேர் பண்ணவங்களுக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாருக்கும் வணக்கம். நான் ஏஜென்சிலேருந்து என்னை ஒரு வீட்டுக்கு வேலைக்கு போட்டாங்க. அங்கே 3 மாதம் வேலை பார்த்தேன். அது முடியாதுன்னு சொல்லிட்டு அவள் என்னை கொண்டு வேறு வீட்டில் வேலைக்கு போட்டாள். எனக்கு இந்த வேலை பிடிக்கல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ இந்த அக்கா மறைச்சவங்க இப்போ விற்றவங்க வந்து பழைய கஃபேலுக்கே பாரம் கொடுக்குறாங்க. என்னை 15 நாள் ரூமில் அடைச்சி வச்சுருந்து அடித்தாங்க. ஏஜென்சிக்காரவங்க என்னை பாரம் எடுக்க மாட்டேங்கிறாங்க. யாருக்காவது சொல்லுங்கள், என்னை காப்பாற்ற நான் சர்ஃபானுக்கு வந்து சொல்லியிருக்கேன், போல சொல்லி எல்லாம் அனுப்பி வச்சுருக்கேன். என்னை ஏஜென்சியில் பாரம் எடுக்க மாட்டேன்னு சொன்னாங்களாம். என்னை இங்கே வச்சுருக்காங்க. 350 நேரம் அவங்க தானே வாங்கினாங்க, நானாக வாங்கினேன். என்னை எப்படியாவது காப்பாற்றுங்க ப்ளீஸ். என்னை ஏஜென்சியில் பாரம் எடுக்க மாட்டேன்னு சொன்னாங்களாமே. பழைய கோயிட்டிக்கிட்ட தான் அவள் பாரம் கொடுக்குறேன். பழைய கோயிட்டி 15 நாளாக என்னை வச்சு ரூமில் வச்சு அடித்து தண்ணி கொண்டு விட்டா, அக்கம்மா மாற்றி விட்டா. 850 தினாருக்கு
ஏஜென்சிக்கு சொல்லு ப்ளீஸ், என்னை எப்படியாவது காப்பாற்று. இப்போ 5 மணி 6 மணிக்கு வந்து என்னை கூட்டிகிட்டு போய் அடிப்பான். சரியா? ஏஜென்சிக்காரங்களுக்கு ஃபோன் எடுத்து சொல்லு ப்ளீஸ். முதல்ல கபில் வந்து ஏஜென்சியில் தனாசலில் தான் என்னை எடுத்துகிட்டு வந்தோம் 950 தினார் கட்டி. 3.5 மாதம் அந்த வீட்டில் வேலை பார்த்து திருப்பி கொண்டு ஏஜென்சியில் விட்டுட்டாங்க. திருப்பி அவளாக விருப்பப்பட்டு ஏஜென்சிக்காரியில் கபில் கொண்டு வேறு வீட்டில் விற்றுட்டு போயிட்டான். யாருக்காவது சர்ஃபானுக்கு கால் அடித்து சொல்ல முடிஞ்சால் சொல்லுங்கள், அந்த வீடியோ அனுப்பி வைங்க. நான் எல்லாமே அனுப்பி வச்சுருக்கேன் சர்ஃபானுக்கு. என் பாஸ்போர்ட் காப்பிலேருந்து பத்தாவது காப்பிலேருந்து எல்லாமே. இப்போ 5 மணி 4 மணிக்கு வரேன், வந்து கூட்டிகிட்டு போய் என்னை அடிப்பா, வேலை செய்ய மாட்டேங்கிறேன்னு. ஏஜென்சிக்காரங்க எப்படி கபிலுக்கு பாரம் கொடுக்குறாங்கன்னு எனக்கு தெரியல. போன வாட்டி அப்படித்தான் அடித்து ரொம்ப அநியாயம் பண்ணான். சரி பரவாயில்லன்னு விட்டேன். இப்போ இந்த பற்றி பாருங்கள். நான் சர்ஃபானுக்கு வந்து சொல்லியிருக்கேன், போட சொல்லி எல்லாம் அனுப்பி வச்சுருக்கேன். என்னை ஏஜென்சியில் பால் எடுக்க மாட்டேன்னு சொன்னாங்களாம். என்னை இங்கே விற்றுருக்காங்க. 350 தினார் அவங்க தானே வாங்கினாங்க, நானாக வாங்கினேன். என்னை எப்படியாவது காப்பாற்றுங்க ப்ளீஸ்.